இந்து சமய அறநிலையத்துறையின் கல்லூரிகளில் மட்டுமே சமய வகுப்புகள் எடுக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு விளக்கமளித்துள்ளார். பாஜகவினரை ஏற்றுக்கொள்ளாமல் மு.க.ஸ்டாலினை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சராக ஆக்கியவர் முருகர் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதனை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் காணலாம். இந்து சமய அறநிலையத்துறை கல்லூரிகளில்தான் இந்த சமய வகுப்புகள் துவங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றோமே தவிர அனைத்து கல்லூரிகளிலும் அல்ல. இது முழுக்க முழுக்க திருக்கோயிலுடைய நிதியிலிருந்து, திருக்கோயில் வருகின்ற பக்தர்களுடைய நன்கொடையிலிருந்து நடத்தப்படுகின்ற கல்லூரிகள் என்பதால் அந்த கல்லூரி சார்ந்திருக்கின்ற, அந்த கல்லூரியிலே பயிலுகின்ற விருப்பமுள்ள மாணவர்களுக்கு இந்த பயிற்சி வகுப்புகள் நடத்துவது என்று திட்டமிட்டிருக்கின்றோம். ஆகவே இது குறித்தும் நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து கூறிய கருத்துக்களுக்கு அவரிடம் விளக்கம் அளித்திருக்கின்றோம். அதேபோல் கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர் மதிப்புக்குரிய ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களிடத்திலும் இது குறித்து விளக்கம் அளித்திருக்கின்றோம். இந்த முத்தமிழ் முருகர் மாநாடு என்பதற்கு தெளிவான விளக்கங்கள் மாநாட்டிலே எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன. இது தமிழ் கூறும் நல்லுலகம், தமிழ் கடவுளாக முருக கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல ரம்மியமான சூழ்நிலையில் அந்த முருகருக்கு இந்த மாநாடு என்பது வரலாற்றின் ஒரு மைல்கல். கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் எப்படி முருகன் புகழ் இருக்குமோ அதேபோல் இந்த ஆட்சியில் முருகனுக்காக எடுக்கப்பட்ட மாநாட்டினுடைய புகழ் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய உயிரினும் மேலான அன்பு தலைவர் முதல்வர் அவர்களுக்கு காலம் தொட்டு இந்த புகழ் அவரை சாரும். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி. கலைஞர்கள், அறிஞர்கள், சான்றோர்கள், தமிழ் கூறும் ஆதீனங்கள், நீதியரசர்கள், முன்னாள் நீதியரசர்கள், அரசு அதிகாரிகள், ஏன் இனம் மொழி மதத்திற்கு அப்பாற்பட்டு கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் கூட இந்த மாநாட்டில் பங்கேற்றது இது ஒரு சமய சார்பற்ற ஒரு மாநாடு அல்லாமல் அனைவரும் பங்கேற்கின்ற ஒரு மாநாடாக இந்த மாநாடு விளங்கியதில் ஒரு சிலருக்கு வயிற்றெரிச்சல் இருக்கத்தான் செய்யும். அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அடுத்தடுத்து பணியாக இந்த பணி முடிந்தவுடன் 2000 கோயில் கும்பாபிஷேகம் என்ற பயணத்தை நோக்கி இந்து சமய நலத்துடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது. இவர்கள் கூட வேலை தூக்கி கொண்டு ஊர் ஊராக அலைந்தார்கள். சட்டமன்ற தேர்தலில் மக்கள் என்ன தீர்ப்பளித்தார்கள்? இதற்கெல்லாம் முழுமுதற் பொருளாக விளங்குபவர் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கையிலே இந்த ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைத்தால்தான் முருகர் கடல் கடந்து பல நாடுகளுக்கு அவருடைய பெருமையும் தமிழுடைய பெருமையும் கொண்டு சேரும் என்பதால் தான் முருகரை முருகராகவே பல தெய்வங்களுடைய அருளோடு அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சராக ஆக்கினார்கள்.